سلام عليك يا رسول، سلام عليك يا حبيب، سلام عليك صلوات الله عليك.
ஃபாத்திமா எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் ஹக்கீலா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். நேற்று மட்ராஸா சார்பாக ஒரு நாள் நிகழ்ச்சி நடந்துச்சு மஸ்ஜித் இந்தியாவில். கலந்துக்கிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் கலந்துக்கிட்டேன் ஹக்கீலா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறையா நிகழ்ச்சி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஹக்கீலா. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நேற்று எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? எப்படி போனீங்க? நேற்று ஒரு 70 பேர் கலந்துருப்போம். நாங்கள் எல்லோரும் மட்ராஸாவுக்கு வந்துட்டோம். மட்ராஸாலேருந்து உஸ்தாத் எங்களை மஸ்ஜித் இந்தியாவுக்கு பஸ்ஸில் போனோம். எல்லா பிள்ளைங்களும் உற்சாகமாக சந்தோஷமாக வந்து அப்புறம் பஸ்ஸில் ஏறி நாங்கள் எல்லோரும் மஸ்ஜித் இந்தியாவில் போய் கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அங்கே என்னென்ன நடந்துச்சு? அங்கே வந்துட்டு உடு எப்படி கரெக்டான முறையில் பகிர்ச்சி எடுக்கணும்னு உஸ்தாதா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உஸ்தாத் எப்படி முதலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் உதுவை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உஸ்தாத் பையனுங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உஸ்தாதா எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் எப்படி செய்யணும்னு நாங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சோம். அப்படியா? அப்போது தண்ணி இல்லாட்டி எப்படி உதவு எடுக்கிறது? ஆமாம், உஸ்தாத் எங்களுக்கு தயமும் எப்படி செய்து சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் மட்ராஸாலேருந்து போகிறப்பயே மண் எடுத்துகிட்டு போய் தண்ணி இல்லாத பட்சத்தில் எப்படி நம்ம உது எடுக்கிறோன்னா அந்த மண்ணை வச்சு நம்ம எப்படி உது செய்யணும்னு உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். அப்படிதானே? அப்படியா? இந்த தொழுகை எப்படி செய்கிறது, கிராத்தா எப்படி ஓதுது, சீப்பை தவிர்த்து வேறு என்னென்ன வச்சாங்க? வேறு உஸ்தாத் ஹஃபாசான் செஞ்சாங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஹஃபால் பண்ணி நாங்கள்லாம் படித்தோம். படித்ததுக்கப்புறம் உஸ்தாத் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சிஜேல் கொடுத்தாங்க. கலந்துங்க எல்லாத்துக்கும் சிஜேலை கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் மஜ்லிஸை முடிச்சுக்கிட்டோம். அப்படியா? அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? நாங்கள் அப்புறம் கிராத் படிக்கிறது கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி தொழுகையை ஒழுங்காக தொழுகணுன்னு ஒரு 4-5 உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 4-5 உஸ்தாட்? அப்போது மஸ்ஜித் இந்தியா உஸ்தாட்டும் கலந்துக்கிட்டாங்களோ? ஆமாம், மஸ்ஜித் இந்தியா உஸ்தாட்டும் கலந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை தவிர்த்து நாங்கள் சிபிஆரும் கற்றுக்கிட்டோம். சிபிஆர்னா ஃபர்ஸ்ட் எய்ட் தானே? ஆமாம், அது நல்லா எப்படி நம்மளே காப்பாற்றிக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க அழகாக எங்களுக்கு விளக்கமாக சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. நம்மளே காப்பாற்றிக்கலாமே. அல்ஹம்துலில்லாஹ் நிகழ்ச்சி நல்லா நடந்துச்சு. நம்ம உஸ்தாத் கிட்ட கேட்போம் நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு. கேட்போமே. வாங்க உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு நம்ம ஜிடிஎம் நேர்களுக்கு சொல்கிறீங்களா உஸ்தாத்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நமது மதரசா பத்ரியாவுடைய ஏற்பாட்டில் புரசுத்வான் பாஜிகான் மதரசா பத்ரியாவுடைய சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த ஒரு நாள் தொழுகை பயிற்சி முகாம் அல்ஹம்துலில்லாஹ் நமது மதரசா பத்ரியாவின் சார்பாக புருசுத்வான் பாஜிகான் மதரசா பத்ரியா சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நாள் தொழுகை பயிற்சி முகாம் சிறப்பான முறையில் கேஎல் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள கீழ்த்தளத்தில் சிறப்பான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பள்ளி விடுமுறை. நம்ம மதரசா பத்ரியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்திற்கு 3 அல்லது 4 தடவை நம்ம இந்த பயிற்சி வைப்போம். வேறு விதமான பயிற்சி வைப்போம். கடந்த முறை அல் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த உச்சரிப்புடன் ஓதக்கூடிய தஜ்வீது பயிற்சி, தஜ்வீத் தரணும் என்று ராகமாக குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பயிற்சிகள் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த பயிற்சியிலையும் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்க ஒரு 70-80 பேர் சேர்ந்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி மற்ற பயிற்சிகளும் தொடர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜித் இந்தியாவில் கேஎல்ல மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் கீழ்த்தளத்தில் நடத்தணும்னு நீண்ட நாளாக ஒரு ஆவல். அந்த ஆவலை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். அந்த அடிப்படையில் அந்த பயிற்சியை மஸ்ஜித் இந்தியாவில் நம்ம நடத்தினோம். எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அந்த பயிற்சி அமைஞ்சிச்சு. சுமார் 6 உஸ்தாதாக்களை கொண்டு இந்த பயிற்சியை நம்ம கொடுத்தோம். காலையில் கிளாஸ் சரியாக 9 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் நடந்துச்சு. இந்த பயிற்சி முகாம் நடந்துச்சு. இந்த பயிற்சியில் இஸ்லாத்துடைய ஆரம்ப கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை,
இந்த தொழுகையை எப்படி தொழுகணும், பிள்ளைகளுக்கு அந்த தொழுகையுடைய அவசியம் என்ன, தொழுகலண்டா என்ன தண்டனை வரும், அல்லாஹ் என்ன தண்டிப்பான் அப்படிங்கிற அந்த தொழுகையினுடைய அவசியத்தை பற்றியும் தொழுகையினுடைய வழிமுறைகளை பற்றியும் பிள்ளைகளுக்கு பயிற்சியாக சொல்லி கொடுத்து நடத்தப்பட்டுச்சு. காலையில் 9 மணி கிளாஸ் வந்து தொழுகைக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய உதுவுடைய பயிற்சி பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் தனித்தனியாக ஆண் பிள்ளைகளுக்கு உஸ்தாதுகளும் பெண் பிள்ளைகளுக்கு உஸ்தாதாகவும் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள அழைச்சிட்டு போய் ஒழு செய்ய வச்சு இப்படித்தான் ஒழு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒழுவுடைய முறைகளை, அந்த ஒழுவுடைய நீயத்தை, ஒழு செஞ்ச பின்னாடி ஓதக்கூடிய அந்த துவாக்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு பிள்ளைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு தனியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒழு செய்ய வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒழுவை ஓரளவுக்கு பிள்ளைங்க பயிற்சி எடுத்து ஒழு செய்கிற முறையில் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒழுவுக்கு பின்னாடி ஓதக்கூடிய துவாவையும் கற்றுக்கிட்டாங்க. ஒதுவுக்கு பிறகு ஒரு கால் உடல்நிலை சரியில்லை அல்லது தண்ணீர் கிடைக்காட்டி நம்ம இஸ்லாத்தில் வந்து நமக்கு அனுமதி அளிக்கப்பட்ட அந்த தயம்மும் எப்படி செய்கிறது, தயம்முங்கிறது எப்போ செய்கிறது, அந்த தயம்முங்கிற அந்த வழிமுறையையும் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுத்தோம். அது பிராக்டிக்கலாகவே பிள்ளைகளை செய்ய வச்சு மண்ணை எடுத்துகிட்டு போய் எப்படி தயமும் செய்கிறது அப்படிங்கிற பயிற்சியையும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். அதனை தொடர்ந்து பிள்ளைகளை லுகா தொழுக வச்சு காலையில் தொழுகக்கூடிய அந்த லுகாவுடைய தொழுகையையும் பிள்ளைகளை தொழுக வச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய கட்டாய கடமை என்ன, கடமையான தொழுகைகள் எத்தனை, வாஜிபான தொழுகைகள் எத்தனை, சுன்னத்தான தொழுகைகள் எத்தனை, எந்த நேரத்தில் எந்தெந்த தொழுகையை தொழுகணும், எந்தெந்த நேரம் தொழுகக்கூடாத நேரங்கள், அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் என்னென்ன, நஃபிலான தொழுகைகள் என்னென்ன அப்படிங்கிற தொழுகையினுடைய அனைத்து விதங்களையும் வந்து ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு சுருக்கமாக நடத்தப்பட்டு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிளாஸுக்கு இடையில, இந்த தொழுகையினுடைய பயிற்சிக்கு இடையில பிள்ளைகளுக்கு வந்து போர் அடிச்சிடக்கூடாது, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உற்சாகத்துக்காக வேண்டி மோட்டிவாசி கிளாஸ் ஒன்று நடத்தணும். அதை வந்து துவான் ஹாஜி ரசூல் அவங்க வந்து பிள்ளைகளுக்கு அந்த மோட்டிவாசி கிளாஸ் நடத்தி அந்த மோட்டிவாசி கிளாஸில் வந்து பிள்ளைங்க உற்சாகமாக அந்த கிளாஸ்லையும் 1 மணி நேரம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மஸ்ஜித் இந்தியாவுடைய தலைமை இமாம் சையீத் இப்ராஹிம் அவர் வந்து அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு கிராத் ஓதக்கூடிய பயிற்சியையும் சொல்லி கொடுத்தாங்க. குரானை எப்படி கிராத்தா ஓதணும், ராகமாக ஓதணும், தஜ்வீதோடு எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி சுமார் 1 மணி நேரம் பிள்ளைகளுக்கு வந்து குரானை ராகமாக ஓதுறதுடைய அந்த பயிற்சியையும் சொல்லி கொடுத்தாங்க இந்த முகாமில். அதனை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வந்து துஹர் தொழுகைக்கு எல்லாரும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகையில் கலந்துக்கிட்டோம். துஹர் தொழுகைக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த பயிற்சி நடந்துச்சு. பிள்ளைகளுக்கு மனப்பாட வகுப்பு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து 10 பிள்ளைகளை தனியாக பிரித்து சூறாக்களை மனப்பாடம் செய்ய வச்சோம். தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்கள், தொழுகையில் ஓதக்கூடிய அத்தஹியாத்து, மற்ற குனூத்துகள், துஆக்கள் இவைகளையெல்லாம் மனப்பாடம் செய்ய வச்சு அந்த பிள்ளைகளை ஒப்பிக்க வச்சோம். அந்த பிள்ளைகளை ஒப்பிச்சாங்க. அசர் வரைக்கும் இந்த பயிற்சி நடந்துச்சு. அசருக்கு பாங்குக்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாடி சிறப்பு பயானா மஸ்ஜித் இந்தியாவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஹாஃபிஸ் நஸ்ருல் ஹக் அப்படிங்கிற அந்த உஸ்தாத் அவங்க வந்து சிறப்பான முறையில் பிள்ளைகளுக்கு தசிக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகையினுடைய ஒழுங்குமுறைகளை வந்து அவங்க வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அசர் தொழுகை முடிஞ்சதுக்கு அசர் தொழுகை எல்லாரும் ஜமாத்தா தொழுகோம். அசர் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதரசாவுடைய நிர்வாகிகள் மற்றும் தீன் ஜுவல்லருடைய உரிமையாளர் ஹாஜி முகமது ரஃபீக் அவங்களுடைய தலைமையில் வந்து பிள்ளைகளுக்கு சிறப்பான முறையில் அந்த சிஜில் கொடுக்கப்பட்டுச்சு. சிஜில் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு வந்து சிஜில் சான்றிதழ் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்ததை விட பிள்ளைகளுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிச்சு. இதில் வந்து பிள்ளைகளும் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஒழுவுடைய பயிற்சி, அதே மாதிரி தொழுகையினுடைய பயிற்சி, குரானை வந்து உச்சரிப்பாக ராகமாக ஓதக்கூடிய பயிற்சி, இதுக்கு இடையே வந்து மோட்டிவாசி கிளாஸ் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு பயிற்சி, உடல் ஆரோக்கியமாக எப்படி இருக்கணுங்கிற அந்த பயிற்சியும் பிள்ளைகளுக்கு வந்து டாக்டர் ரசூல் அவங்க மூலியமாக நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி பிள்ளைகளை சூறா மனப்பாடம் செய்து இப்படிப்பட்ட இந்த காலத்துக்கு தேவையாக, ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து பொதுவாகவே பள்ளி விடுமுறை பிள்ளைகளுக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சிட்டாலே போதும். அவங்க அந்த நேரத்தை எப்படி கழிக்கலாம், இந்த காலகட்டத்தில் வந்து மொபைல் ஃபோன் மூலமாக நேரத்தை வீணாக கழித்து அல்லது வீட்டிலேருந்து தொலைக்காட்சிகளை பார்த்து வீணான முறையில் நேரத்தை கழிச்சிடுவாங்க. இந்த பிள்ளைகள் வந்து எங்களோட கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு 12 மணி நேரம் எங்களோட இருந்ததில் அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமான முறையில்
மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் வந்து பயிற்சியில் சொல்லி கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகள் பயிற்சி இந்த பயனடைஞ்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் 2-3 தடவை இந்த பள்ளி விடுமுறையில் நடத்தணும். நிறைய பேர் இன்னும் கலந்துக்கிறாதவங்க நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட்டு பயனடைய செய்யுங்க. இதன் மூலமாக இதனுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் நேர்வழி பெற்று அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தொழுகை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டுச்சு. எனவே அல்லாஹு தாலா இதனை பொருந்திக் கொள்வானாக. பர்சத்வான் பாஜிகான் மதரசா பத்ரியாவுடைய ஏற்பாட்டில் நடந்த இந்த தொழுகை பயிற்சி முகாமை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டு இந்த பிள்ளைகள் சீரும் சிறப்புமாக இருந்து இவர்களுடைய எதிர்காலம் சீராக அமைந்து இவர்கள் 5 நேர தொழுகையை, கட்டாய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் உஸ்தாத். நாங்கள் கேட்டதோடு நீங்கள் நல்லா விளக்கமாக எங்களுக்கு சொன்னீங்க உஸ்தாத். இதே மாதிரி எல்லா வருஷமும் நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் துஆ செய்கிறோம் உஸ்தாத். ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாலேஜ் நல்லா கற்றுக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது ஆமாம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி வருஷம் எங்கள் மட்ராஸா சார்பாக நடக்கணும்னு நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக துஆ செய்யுங்க. ஆமீன். அதே மாதிரி நம்ம மட்ராஸா புது கட்டணத்துக்கு போகிறதுக்கும் நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلاة